தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இப்போ நம்முடைய தேசத்துல, அதாவது நம்முடைய உலகத்துல நம்ம பார்க்குற பலவிதமான காரியங்களை அடிப்படையில் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றனால இந்த வார்த்தையை சொல்றேன். முதலாவது, இந்த வெளிப்பாடு, இந்த ரெவலேஷன் 100% இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பைபிள் உண்மை, பரிசுத்த வேதாமத்தை சொல்லப்பட்ட காரியங்கள், ரட்சிப்பு, பரலோக வாழ்க்கை, தீமை செய்வோருக்கு நரகம்தான், ஆனால் கடைசி வரைக்கும் காத்து கொள்கிறவர்களுக்கு நித்திய ராஜ்யத்தில் பங்குண்டு என்கிற அந்த அடிப்படையான சத்தியத்தை நம்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேல் உறுதியாய் பற்றி கொண்டு அவர் ராஜாதி ராஜாவாய் உலகத்தை ஆட்சி செய்யும்படி மறுபடியும் வரப்போகிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வார்த்தை வரப்பிரசாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இதோ கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தம், அதுவும் விசேஷமா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் என்கிற ஒரு தேசத்தை மேற்கொள்வதற்கு பல காரியங்களை, பல யுக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நம்ம தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு செய்திகள் உண்மை, அதில் போலி என்று உலக மக்கள் அலசி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய நாமத்தை நம்புகிற மக்களே, இந்த செய்தியை எவ்வளவு அதிகமாக தேவனை பயந்த பிள்ளைகளுக்கு உலகம் முழுக்க இதை ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தந்து உங்களை கன்னிமணி போல் காக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியத்து மூலமா போகாதே, இங்கே செல்லாதேன்னு சொல்லியும் மீறி போனவர்கள் இன்றைக்கு பரிதபித்து கொண்டிருக்கிறாங்க. The people who disobey the word of God through God's servant, especially through his prophet, தம்மால் தீர்க்கதரிசி அபிஷேகப்பட்ட உண்மையாய் கர்த்தருக்காக நிற்கிற தேவ மனுஷர்களை அற்பமாய் எண்ணி அல்லது அவர்களை வார்த்தை அசட்டை பண்ணி மீறி போனவர்கள் இன்றைக்கு பரிதாப நிலைமையில இருக்கிறாங்க. அதனால தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் உணர்த்தவும் உயிர்ப்பிக்கவும், இன்னும் இந்த கிருபையின் காலத்துல வரப்போகிற ஆண்டுடைய வருகையிலே நாம் பங்கடையவும், நம்மை அந்த மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அந்த அற்புதமான மீட்பை பெற வேண்டும் என்கிற ஒரு கண்ணீரோடு பாரத்தோடு தான் இந்த வார்த்தை நாங்கள் சொல்ல இருக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆக கண்கூடாக, by your own eyes, you people going to see the works of God's angels, அதாவது கர்த்தருடைய தூதர்களுடைய செயல்களை கண்கூடா நீங்க பார்க்க போறீங்க. டு honor the God alone. நல்ல கவனிங்க, என்னதான் தூதர்களுடைய வேலை நேரடியாக நம்ம கண்களால் பார்த்தாலும் நாம் கனமும் புகழும் துதியும் சேனைகளின் கர்த்தர் ஒருவருக்கு தான் செலுத்தணும். ஆக வேதாமத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில் பார்க்கும்போது பலவிதமான காரியங்களை தூதர்களை கொண்டு ஆண்டவர் 7 கலசங்களை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு தூதரும் இப்படியாக செயல்படுவதை பார்க்கிறோம். வெள்ளை குதிரை, கருப்பு குதிரை என்று இப்படி பல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரகசியம் பெரிதானாலும் கூட இன்றைக்கு தேவன் அடியானோடு இடைப்பட்ட காரியங்கள், இந்த செய்தி போய் கொண்டிருக்கும் போதே ஈரான் மேலே அல்லது பல தேசத்தின் மேலே இப்படிப்பட்ட ஒரு யுத்த சத்தம் தீவிரமாய் பெருகி இருக்கக்கூடும். இது சம்பவிக்க போகிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய சொந்த கண்களால இதை நீங்க காண போறீங்க. அது என்னென்ன சிந்திக்கலாமா? இதை யாருக்கும் பயமுறுத்த அல்ல, இது சம்பவித்தே ஆகும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை பொய்யுரையாத தேவன் இந்த பூமியில நமக்காய் ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் நாமம்தான் இயேசு. ஆக அந்த சேனைகளின் கர்த்தருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவின் பலத்தினாலும் பரிசுத்தாவினுடைய உன்னதமான வெளிச்சத்தினாலும் இதோ உங்களுக்குரிய வார்த்தை. தானியேல் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க போறோம், கேட்க போறோம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 12 verse 1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதாரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இந்த வசனத்துல பல அற்புதமான பகுதியா பிரித்து சொன்னா நேரம் காணாது. மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, மிகாவேல் என்கிற ஒரு தூதன் வருவான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அந்த தூதனுடைய வேலை தான் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி ஆகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை அவருடைய காரியங்களை
பொலிட்டிக்கல் ரீதியாக பார்க்கும்போது அநேகர் கோபம் வரும், எரிச்சல் வரும். தட் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். பட் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட் ஐ எம் ஷேரிங் யூ. மிகாவேல் எழும்பி என்ன பண்ணான்? ஃபஸ்ட்டு யாருக்காக யுத்தம் பண்ணான் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜனத்துக்காக, அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுக்காக. அதாவது யூத மக்களுக்காக, இஸ்ரேல் நாட்டு ஜனங்களுக்காக அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அதாவது பயங்கரமான அச்சுறுத்தல் இருக்குது, உலக மக்களுக்கே உண்டு, அதுவும் விசேஷமான யூத மக்களுக்கு உண்டு. அதனால இந்த யூத மக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுக்காக ஒரு மிகாவேல் வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு அந்த தேவனுடைய நடத்துதல் படிதான் மறுபடியும் சொல்கிற இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய தேவன் தம்முடையவர்கள் யாரு, தன்னுடைய பேரை வைத்து வியாபாரம் பண்ணி மக்களை ஏமாற்றுகிறவங்க யாரு என்பதை நிச்சயம் இந்த உலகத்துக்கு காட்டுவார். தகாத வழியில அவருடைய காரியத்தை சொல்லி இன்றைக்கு மக்களை முட்டாளாக்குற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குங்க. ஆனால் என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, யார் கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணாலும் சரி, அல்லது தகாத வார்த்தையினால் தூஷித்தாலும் சரி, கர்த்தருடைய வசனத்தை மட்டும் எம்பசைஸ் பண்ணி, அதாவது உயர்த்தி, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் முன்னே வைத்து, ஜனமே நீ யாராக இருந்தால் என்ன, நீ எந்த தேசமோ எந்த நாடா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நட என்று கட்டளையிட்டு தைரியமாய் உள்ளதை உள்ளதென்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு சிலரே. ஆக இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த மகத்துவமான காரியங்களை நடப்பிக்கிற கர்த்தருக்கு நான் புகழும் துதியும் செலுத்துகிறாக. ஒரு கூட்ட ஜனம் விடுவிக்கப்பட போகிறது. உலகத்தில் இருக்கிற 1/3 காணாம போகிறது. ஏன்னா மிக தெளிவாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதே போல ஏற்கனவே சம்பவம் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது எங்க என்பதை 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிக்கும்போது தெரியும். ஒர்க் ஆஃப் காட்ஸ் ஏஞ்சல், தேவனுடைய தூதர்களுடைய வேலை எப்படி இருக்கும். 2 ராஜாக்கள் 2 Kings chapter 19 verse 35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், அதாவது இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னதான அந்த வார்த்தை கெடு முடிய போறது இல்லையா, அந்த ராத்திரியில அந்த கெடுவை நெக்லெக்ட் பண்ண அல்லது அசட்டை பண்ணின அந்த மக்களுக்கு அந்த ராத்திரியில நடக்க போவது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும்போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். நரகத்தை பார்க்க போறாங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறது வேற ஒன்றும் இல்லை. இதை சொல்லப்பட்ட இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். பிரியமானவர்களே, இதோ அவர்கள், மறுபடியும் சொல்றேன், உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்பதற்காக தான், தன் நாமத்தை நம்புகிறவர்கள் சமாதானத்தை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். எல்லாம் உண்மை, 100% அது இன்னைக்கும் உண்டு. இந்த நிகழ்ச்சியை, இந்த வார்த்தை கேட்டு நீங்க கூட உங்களுடைய தேசத்தின் சமாதானத்துக்காக, உங்க ரட்சிப்புக்காக, உங்க குடும்பத்தின் நிம்மதிக்காக, உங்களுடைய தேசத்தின் விடுதலைக்காக நீங்க மனப்பூர்வமா ஒருமனப்பட்டு கூப்பிடுவீங்கன்னா, அன்னைக்கு நினிவே பட்டணத்தை கவிழ்த்து போடுவேன்னு கர்த்தர் சொன்னது உண்மை. ஏன்னா அவங்க அக்கிரமம் பயங்கரமா எல்லாம் மீறி போயிட்டு. ஆனா அதே நினிவே பட்டணத்தார் கண்ணீரோடு உபவாசித்து ரட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் மனதுருகினார், காரியங்களை மாறுதலா முடித்து பண்ணார். இதுதான் சொல்றேன். see the death or life it is in your hand. நல்ல கவனிங்க, மரணமோ ஜீவனோ அது உங்க கையில தான் இருக்கு. நல்லதோ கெட்டதோ அது உங்ககிட்ட தான் இருக்கு. இதை நீங்க தான் தீர்மானிக்கணும். எதுக்கு பின்னாக வர நீங்க ஆயத்தம், நன்மை பெற ஆயத்தமா? இப்பொழுதே நாம் தேவனிடத்துல வேண்டு போறோம். ஒரு தூதம் போதும். ஏஞ்சல் இஸ் சஃபிஷியன்ட். 1,85,000 பேரை ஒரே நாள் அந்த இரவுலே சோழியை முடிச்சு போட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா காலை எழும்பி பார்க்கும்போது பிணங்களாய் கிடது. இதே தான் இனி நம்முடைய கண்களை நம்ம கண் கூட பார்க்க போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நாம் முன்ன வைத்து தான் ஜெபிக்க போறோம். ஆக இந்த சம்பவத்தை, காரியத்தை எத்தனை UN சட்டங்களை கொண்டு வந்தாலும், யார் முன்னே வந்து நின்று நல்லவங்களை போல பேசினாலும் நிறுத்த முடியாது, நிறுத்தவும் வைக்க முடியாது. காரணம் என்ன? இது தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். 1000 சயின்டிஸ்ட் 1000 சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லலைன்பாங்க, மாற்றுவாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இந்த ஞானவான்களுக்கு ஞானத்தை கொடுத்தது அவர் தான். ஆக என் அன்பானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தைப்படி நாம் ஜெபிக்க போகிறோம். வேண்டிக் கொள்ளலாமா? நிச்சயமா வெற்றி யாருக்குன்னா கர்த்தருடைய ஜனங்களுக்கு தான். கர்த்தரை நம்பி நிற்கிற யூத மக்களுக்கு தான் கர்த்தர் விடுவிக்க போறார். ஆக மிகாவேலை போல இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார், தூதனை போல அனுப்பி இருக்கிறார் என்பதுல சந்தேகம் இல்லை. தொடர்ந்து நம்ம வேண்ட போறோம். ஆக எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி,
ஒவ்வொரு தலைவர்களுடைய பர்சனல் லைஃப்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய மீட்பை கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த செயலை யாரை கொண்டு செய்யணுமோ நிச்சயமாக செய்ய வல்லவர், செய்து கொண்டு இருக்கிறார், இனிமேலும் ஜெயிக்க போகிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான வார்த்தையை கேட்டு உண்மையாய் நடுக்கத்தோடு பயத்தோடு இடத்தில் யார் மனம் திரும்பினாலும் சரி, அவர்களை நீர் மன்னிக்கவும் தூக்கவும் பாதுகாக்கவும் நீர் வல்லவராக இருக்கிறீர். இந்த வார்த்தையின்படியே ஒரு தூதன் அனுப்பி, அன்னைக்கு அசரிய பாளையத்துல அத்தனை சத்துருக்களையும் ஆண்டவர் அழித்து போட்டு, யோசுவா உன்னை இருந்தபடி நீ சொன்னீர், மோசையோடு நான் இருந்தது போல யோசுவா உன்னோடு இருப்பேன், நீ கலங்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரப்பா. இப்பொழுதும் கூட மிகாவில் தூதன் வந்து செயல்பட்டது போல இந்த நாளிலே கர்த்தாவே உலக மக்களுக்காக உண்மையாகவே ஆண்டவர் இப்படிப்பட்டதான தீங்கு உலக ஜனங்களை நசிக்கிடக்கூட மற்ற தேசத்தின் நலனுக்காகவும் உண்மையான பிரயாசப்பட்டு பல எதிர்ப்பின் நடுவிலும் ஒரு தூதனை போல நின்று வேலை செய்து கொண்டிருக்கிற செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அருமையான ஆண்டவரை யுஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப்புக்காக செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை அருமையான இஸ்ரேல் நாட்டின் தலைவராக பிரதம மந்திரியா இருக்கிற பெஞ்சமின் நிதனாக செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவ உதவி செய்யும். கர்த்தருடைய வார்த்தை இப்படி ஆமென் என்று நிறைவேறட்டும். இதை பரிகாசம் பண்ணக்கூடிய அல்லது இதை தவறு என்று சொல்லக்கூடிய அல்லது பொறாமை எரிச்சல தீங்காய் பேசக்கூடிய யாவரையும் கர்த்தர் மன்னிப்பீராக, ரட்சிப்பீராக. ஏனென்றால் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வரப்போகுது, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். அதில் யாரும் தப்பிவிக்க முடியாது அப்பா, யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. ஆகவே தேவரீர் ஒவ்வொரு காரியங்களை குறித்து கவனித்து நடக்க செய்யும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை, அற்புதமான இந்த வார்த்தை செய்தி பிறருக்கு ஷேர் பண்ணுற பிள்ளைகள், குடும்பங்கள், சபைகள், ஜனாதிபதிகள், பிரதமர்கள், இன்னும் பல தரப்பட்ட மக்கள் யாவரும் நீ ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் பெருக்கெடுத்து ஓடட்டும். தயவு பண்ணும். அன்று ராத்திரியில் தாமே என்ன நடந்ததோ அது இனி சம்பவிக்க போவதுக்காய் ஸ்தோத்திரம். நன்மையால் நிரப்பும், கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேசத்தையும் தம் பக்கம் திருப்புவாராக. God bless you.